ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இல்லை கருத்து வீடியோ, விழிப்புணர்வு வீடியோ. ஓகே, எதிரிங்க பற்றி தான் அந்த வீடியோ. எதிரியை வந்து ஒழிச்சு கட்டுறது. ஃபஸ்ட் இந்த கண்ணாடி நான் ஒதுக்கி வச்சிட்றேன். அப்புறம் வரீங்களா? ஓகே, இப்போ நான் அது வரைக்கும் வீடியோ போடுறேன், 20 வீடியோ போட்டிருங்க. இப்போ வந்து 21வது வீடியோ அது போடுறது. இப்போ வந்து 21வது வீடியோ வந்து இது நம்ம போட்டுறது கொஞ்ச நாள் ஏதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே. அதனால தான் அடுத்து கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப்பு மேலே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து இடையூறாக இருக்கிறது எதிரி தான். எல்லா விஷயங்களுக்கும் தடையாக இருக்கிறது எதிரிகள் தான். எதிரின்றதோட எதிரிகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த எதிரி வந்து யாருன்னு பார்க்க போகிறோம். எதிரி எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அது நமக்குள்ளே தான் தேடணும். நமக்குள்ளே தான் எதிரிங்க இருக்காங்க. நல்ல நண்பர்களும் இருக்காங்க, தேடணும். எதிரிகள் தான் நிறையா இருப்பாங்க. அதை தான் தேடணும். இப்போ எதிரி யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். கோவப்படுறது ஒரு எதிரி. உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறது ஒரு எதிரி. அப்புறம் இப்போ வேறு ஏதாவது தீய பழக்கம் இருந்துச்சுன்னா, இப்போ பெண்களே நிறைய பேர் அந்த இது பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி வந்து ஊருக்கு போயிட்டு அப்படியே ட்ரெயினில் விட்டு இறங்கி வந்துட்டுருந்தேன். சைடில் பார்த்தா காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸாக இருக்காங்க. அவங்க பாட்டில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, தம் அடிச்சிட்ருக்காங்க. பார்த்தோம்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த மாதிரி பப்ளிக்கில் படிச்சிருக்காங்க, இவ்வளோ பப்ளிக்கில் வச்சு ஓரத்தில் வச்சு அப்படியே தம் அடிச்சிட்ருக்காங்க. அது எவ்வளோ ஒரு யூசன்ஸு. மற்றவங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்மோக் பண்ணுறது வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தம் அடிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் அவங்கள பாதிக்கிறத விட பக்கத்தில் குழந்தைங்க வேறு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் பாதிக்கும் அந்த புகை போய். அது ஏன் நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்கிறீங்க? நீங்கள் அடிக்கிறத ஒன்று தனியாக போய் அடிங்க. மற்றவங்களை வந்து இடையூறு இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து அடிக்காதீங்க. அது இடையூறு தானே உங்களுக்கு, அடுத்தவங்கள போய் பாதிக்குதுல்ல. இதெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. இந்த எதிரிகள்லாம் ஒழிச்சு கட்டணும். இல்லைன்னா அதை உங்களை ஒழிச்சு கட்டாமல் விடவே விடாது. அது உங்களை ஒழிச்சு கட்டிடும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன தீர்வு? சரி, தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தானே இந்த வீடியோவை. தீர்வு சொல்லு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தீர்வுன்னு அது கண்டிப்பாக இருக்குது. தீர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. இழந்தாக மீட்ட முடியாது ரெண்டு விஷயம்தாங்க. இந்த நேரம் போயிடுச்சுன்னா அது வராது, அவ்வளோதான். இன்னொன்று வந்து உயிர் போனிச்சுன்னா வராது. பாக்கி எது போனாலும் திரும்ப பெற்றுடலாம். ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா இது பண்ணி பூஸ்ட்டு அது சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக குடும்பத்தை தேர்த்திடலாம். பணம் போச்சுன்னா சம்பாரிச்சிடலாம். பாக்கி டெக்னாலஜி வளர்ந்துக்கலாம், அறிவு வளர்த்துக்கணுமா, அது இப்போ எவ்வளோ வந்துடுச்சு. பல நூல்களை படிக்கலாம், நல்ல நூல்களை படிக்கலாம். வேறு நிறைய விஷயம், நிறைய தாவு போயிட்டு வரலாம். இதெல்லாம் வளர்த்துக்கலாம். அறிவு வளர்த்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அறிவு வளர்த்துக்கலாம். அறிவு ஒரு தடவை வளர்த்தாக்கா அதை வந்து இறக்க மாட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். எவனுமே திருட முடியாது, அழிக்க முடியாத செல்வம் வந்து அறிவு செல்வம் தான். அறிவு தான், யாருமே திருட முடியாது. கல்வி அனுபவமே ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அது கடந்தவங்க அதனோட வழிகள் என்ன, அதனோட தடைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் அந்த மெயின் விஷயத்துக்கு வரேன். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுறது ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து நினச்சிட்டிங்களா இது நமக்கு வந்து இடையூறாக இருக்குது, இல்லை மற்றவங்களுக்கும் இடையூறாக இருக்குது,
ஏன்னா நம்மளையும் உடம்பையும் கெடுத்துட்டு மற்றவங்களையும் போய் கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை விட்டுறது நல்லது. அடுத்தவங்களும் இடையூறு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா போதும், அவாய்ட் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி நல்லா இது பண்ணிவிட்டு நாளிலேருந்து விட்டுறலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஜென்மத்துக்கும் அதை வந்து நிப்பாட்டவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் அதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஏன்னா ஐயா ஜிடி நாயர் அவர்களே சில இது எழுதி வச்சுருந்தார். நான்வெஜ்ஜு, இந்த மது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சு எழுதி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்குவாராமா. நான் ஒரு புக்கில் இதெல்லாம் படித்தேன். அவரே எழுதி வச்சுக்குவார். அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, அவரே வந்து எழுதி வச்சுருக்கார். டெய்லியும் அதை எழுதி வச்சுட்டு பார்ப்பாராமா. படித்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த இன்றைக்கி பண்ண மாட்டேன் அப்படி எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அந்த வியாபாரம் வரும்போது பாருங்கள். இன்றைக்கி மட்டும், இன்று மட்டும் போட்டு எழுதி நல்லா அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. மக்கானாலும் அதே தான். இன்று மட்டும் இதை வந்து அதை நிறுத்துறது இது ஈஸி மெத்தேடு. இன்றைக்கி மட்டும் தான் அப்படின்னு விட்டு இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் முடிஞ்சால் நைட்டில் வந்து அந்த சாப்பிடும்போது உஷாராக இருக்கணும். டக்குன்னு சீக்கிரம் சாப்பிட்றணும். கொஞ்சம் லேட் பண்ணிங்க ஏன்னா வந்து மைண்டை குழப்பி விட்ருவோம், அது பண்ணி விட்ருவோம், அது பண்ணி, அதனால் இதாகிடும். சாப்பிட்றணும் டக்குன்னு. நைட்லேயும் அதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட்றணும். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் தானே அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். நம்ம என்னவோ வாழ்க்கையில் இது தொடவே கூட அந்த எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிப்பாட்ட முடியாது. இன்று ஒரு நாள் டெய்லியுமே அது ஃபாலோ பண்ணுங்கள். மனம் உண்டு என்றால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எளிய வழி. நிறைய பேர் அவங்க மருத்துவரை போய் பார்க்குறாங்க, அதெல்லாம் முத்தின கட்டம், அது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிறது என்னென்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த ஆரம்பத்துலேயே எதுவுமே கட்டுப்படுத்தணும். அதெல்லாம் தாண்டி பெருசாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எதுவுமே சரி. எதுவும் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறியணும். கெட்ட விஷயத்தெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். கோவப்படுற அது என்னவும் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் மெயின். நான் வலியுறுத்தி இந்த வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். கோவப்பட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மூளை கரெக்டாக வேலை செய்யாது, நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அந்த கோவப்படுறவங்களாம் பாருங்கள், டக்குன்னு அப்படி தம் அடித்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. இப்போ இது இருந்தால் தான் அவங்களாம் ரிலாக்ஸ் ஆக முடியும். அந்த மாதிரி சூழல் இருக்குல்ல, அது சொல்கிறேன். இந்த ஒரு நாள் அப்படி கணக்கு பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஹாப்பி நியூ இயரில் வந்து இன்னோட சரி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது பண்ணிட்டு விட மாட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தீர்வு வேணும்ல. அதெல்லாம் பாருங்கள், ரோட்டில் எத்தனை பேரை பார்க்குறோம், தண்ணி அடிச்சுட்டு அப்படி கிடக்குறாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, தண்ணி அடிச்சு ஃபுல்லாக அவங்க காசு தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக படுத்துருவான். அப்படியே எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவான். காசு கோச்சு எல்லாத்தையும் போச்சா. எதுக்கு அது? அவங்க அப்படி வந்து பார்ப்போமே. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிலவங்க மாலைகளாக போட்டு போகிறாங்க, அதே தான் இப்போ தவறு பண்ணிடுறாங்க. மாலை போயிட்டு வர வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் வந்தோடனே இதுக்கு டபுள் மடங்கு சேர்த்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அது மாலை போடுறது தவறுன்னு சொல்ல, தன்னம்பிக்கை பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இதையும் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் அப்படி அதேமாரி சரி ஏதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு எதாவது பண்ணணுன்னா பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள். அவ்வளோதான். இந்த ஒரு நாளில் அந்த வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே டெய்லி அதே தான். அது எழுதி வச்சுக்கோங்க. இன்று நான் இதை தொடுவதில்லை, இன்று நான் மது அருந்துவதில்லை, இன்று நான் பீடி சிகரெட் எதுவும் தொடுவதில்லை. இன்று டெய்லி அந்த காலையில் இருந்துச்சோன்னே பார்த்துக்கணும். இந்த நாள் இனிய நாள் ஆகுனா தான் அடுத்த நாள் இதோட டபுள் மடங்கு இனிய நாள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ஆகும். மனம் உண்டு என்றால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஏன்னா இல்லைன்னா உங்களை ஒழிச்சு கட்டிடும். அந்த இதெல்லாம் எதிரியை ஒழிச்சு கட்டிடுங்க. ஒழிச்சு கட்டிட்டு வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லா செம்மையாக வாழுங்க. வாழ்க்கைன்றதே ஒரு முறை தான், முடிஞ்சுன்னா வராது. அதில் இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது பண்ணிங்கன்னா உண்மையான மகிழ்ச்சி நான் வந்து அதில் தான் இருக்குது. நிறைய பேர் மகிழ்ச்சி வந்து இதில் இருக்குது அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் வேஸ்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கணும் பாருங்கள், இதில் தாங்க உண்மையான மகிழ்ச்சி இருக்குது. மிகப்பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ, எவ்வளோ பெரிய ஆள்லாம், மிகப்பெரிய ஆள்லாம் நல்லா டாப்பில் வந்துடுவாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து லாக் ஆகிருப்பாங்க கெட்ட பழக்கத்தினால. அது வந்து வெளியில் அவங்களால சொல்லவும் முடியாது. ரொம்ப திண்டாடுவாங்க. அப்படியே மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை. இது சின்ன விஷயத்துல வந்து இந்த ஆரம்பத்திலே வந்து கட் பண்ணிட்டுறா அது தேவை இருக்காது. ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? பாய். அடுத்த ஒரு நல்ல விழிப்புணர்வோடு பார்ப்போம். முடியும் என்பதே முதல் வெற்றி. ஓகே.